பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் போல் ஆயில், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 10 மிளகு, 1 ஸ்டார் அனீஸ், 2 கல்பாசி, அது கூட வந்துட்டு ஒரு பே லீஃப் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூட 2 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1½ ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் போல் தயிர் எல்லாம் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு கைப்பிடி நிறையா மல்லிக்கீரை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் கூட ஒரு பீட்ரூட் சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலை நான் வந்துட்டு எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்தேன். சூப்பராக பொலன்னு இப்போ பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு பீட்ரூட் பிரியாணியும் ரைத்தாவும் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.